A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 14 verse 1 to 4. ஸோ சங்கீதம் 14வது அதிகாரம் அதில் 1லேருந்து 4வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் psalm இது ஸ்டார்டிங்லேயே இஸ் ஓப்பனிங் வித் a key verse and is also one of the most misinterpreted verse மாதிரி. ஓப்பனிங் வர்ஸ்லேயே என்ன சொல்லுவாங்க, ஃபுல் சேஸ் இன் ஹிஸ் ஹார்ட் there is no God. இன்னும் ஃபுல் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக என்ன நினைப்போம்னா, இது ஒருத்த வந்து இன்டெலெக்சுவலாக என்ன நினைக்கிறான்னா, ஆண்டவரே இல்லை, தேர் இஸ் நோ காட், ஏத்திஸ்ட் மாதிரி நினைக்கிறான்னு இன்டெலெக்சுவலாக நினைப்போம். பட் நோ, இந்த சங்கீதத்தில் இவங்க பேசுகிறது வந்து வெரி சிம்பிளாக இட்ஸ் லைக் ப்ராக்டிக்கல் ஏத்திசம். அதாவது ஆண்டவரே இல்லாத மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறவங்க. அதாவது அவன் யோசித்து சொல்ல, ஓகே நான் யோசிச்சிட்டேன் ஆண்டவர் இல்லை, அந்த மாதிரி இல்லாமல் இந்த வேர்ஸோட அர்த்தம் எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னா, ஆண்டவரே இல்லாத மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறவங்கள பற்றி தான் இந்த சங்கீதத்தில் என்ன சொல்கிறாரு. இந்த ஃபூல் சேஸ், முட்டாளவங்க இதயத்தில் அந்த மாதிரி சொல்லிப்பான், மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி வாழ்ந்துப்பான்னு சொல்கிறாங்க. இது வந்து வெரி சிம்பிளாக ஒரு டயக்னோசிஸ். இந்த மாதிரி மக்கள், இந்த மாதிரி ஒரு சொசைட்டி என்ன ஆகுன்றது தான் இந்த செக்ஷனில் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அகெயின் நம்ம பார்த்த மாதிரி verse 1 which says, the fool says in his heart there is no God, they are corrupt, they do abominable deeds, there is none who does good. நான் சொல்கிறேன், the fool says in his heart there is no God, they are corrupt, they do abominable deeds and there is none who does good. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவேஸ் வெரி சிம்பிளாக பார்க்கணுன்னா, இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேர்ல்டு மாடர்னாக அதாவது எஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தியசம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஏத்தியசம் வந்து வெரி சிம்பிளாக சொல்லணும்னா, ஆண்டவரே இருக்கிறாங்கன்னு நம்பாதவங்க. அதாவது கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்லை, அவங்க கிறிஸ்டியானிட்டியும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இஸ்லாமும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இந்துசம், சிக்கிசம் எல்லா மதத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆண்டவரே இல்லை, சயின்ஸு மட்டும்தான் we will believe, நாங்கள் வேறு எதையும் நம்ப மாட்டோம், எந்த அவுட்வேர்ல்ட்லி திங்ஸ் எதுவும் நம்ப மாட்டோம். we will only believe that there is no God. ஆண்டவரே யாருமே இல்லை, ஆண்டவர்னே ஒருத்தர் இல்லைன்ற சொல்லி நம்புகிற ஒரு பிலீஃப், அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ தே ஆர் கால்ட் ஏத்தியஸ். ஸோ என்ன ஆகும்னா, நம்ம இப்போது ஆஸ் வி சி, இப்போ நீங்கள் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா the number of atheists, the percentage வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் correlation to that, இப்போ அதுக்கு அப்படியே கொரலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏத்தியசம் இன்க்ரீஸ் ஆக இந்த சொசைட்டிஸ், எஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இருக்க சொசைட்டிஸ் என்ன ஆகுது, டிக்ரேட் ஆகுது. ஏன்னா இப்போ நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த யூரோப்பியன் அண்ட் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஸ்கூல் ஷூட்டிங்ஸ் நடக்குது. என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் ஷூட்டிங்ஸ்னால் கன் எடுத்துகிட்டு ஸ்கூலில் போய் சுடுறாங்க, இல்லை சர்ச்சில் போய் சுடுறாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி மார்க்கெட் பிளேஸு நிறைய ஆளுங்க இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட டெய்லி ஒரு நியூஸ் வரும் இந்த மாதிரி சுடுறாங்க, ஷூட்டிங் நடந்திருக்கு, இத்தனை பேர் செத்துட்டாங்க. இல்லைனா இந்த கரப்ஷனை மீறி நீங்கள் இன்னும் நியூஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரியும். நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் எவ்வளோ பெரிய ஸ்கேண்டல் இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நியூஸில் மாதிரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி, அந்த வசனத்தில் சொன்ன மாதிரி abominable disgusting things that happens when the fool believes there is no God. அதாவது நம்ம என்னென்ன ஆண்டவர் இல்லைன்னு நம்புறது, ஆண்டவர் இல்லாததுனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடக்கிறாங்க. அதே தான் இந்த சங்கீதமும் சொல்லுது. ஸோ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் இல்லை, அதனால நான் என்ன பண்ணாலும் எனக்கு there will be no consequence, நான் என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பின்விளைவுகளும் இல்லைன்ற தைரியத்தில் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தைரியமாக பாவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஏதோ ஒரு சிட்டியில் டிராஃபிக் லைட்டை ஃபாலோ பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களே நினச்சி பாருங்கள். ஸோ டிராஃபிக் லைட் ஃபாலோ பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ண தேவையில்லை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். க்ரீன் லைட்லேயும் போகலாம், இல்லை ரெட் லைட்லேயும் போகலாம், இல்லைனா எந்த லைட்லேயும் போகலாம், எந்த லைட்லேயும் ஸ்டாப் பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ கேஆஸ் அது கொண்டு வரணும், எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ், எவ்வளோ டெத்ஸு அது கொண்டு வரணும்னு நினச்சி பாருங்க. அந்த ரூல், அந்த ஆர்டர் இல்லைன்னா, ஒரு அக்கௌண்டபிலிட்டி நம்மளுக்கு இல்லைன்னா என்ன ஆகும், ரோட்டில் அந்த டிராஃபிக் லைட் இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனை வரும்னு நீங்களே இமேஜின் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இருந்தால் எவ்வளோ பிரச்சனை வருது, இது இல்லாமல் இருந்தால் இன்னும் எவ்வளோ மோர் ப்ராப்ளம்ஸ் வரும்னு நினச்சி பாருங்க. அதே மாதிரி இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பீப்புள், த முட்டால்ஸ், த ஃபூல்ஸ், தே திங்க் there is no God. அதை அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தே ஆர் லிவிங் தேர் லைஃப் லைக் தட். அதனால் என்ன ஆகுது, அவங்க பண்ணுறது சங்கீதத்தில் சொன்ன மாதிரி தே ஆர் கரப்ட், அவங்க கரப்டட் ஆகிட்டாங்க. அவங்க பண்ணுறது abominable deeds, அது வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி டிஸ்கஸ்டிங் திங்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் there is none who does good, யாருமே நல்லதே செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த சங்கீதத்தில் the psalmist is reminding us. ஸோ
அண்ட் வெரி சிம்பிளாக இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், தட் இஸ் டோட்டல் டிப்ராவிட்டின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. நீங்கள் அதை ரீட் பண்ணி பாருங்கள். கால் டோட்டல் டிப்ராவிட்டி, விச் இஸ் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி மாரல் கம்பேஸ். நம்ம என்ன ஆகும், நம்ம தன்மையில் விட்டால், ஒரு காட் இல்லைன்னு நினச்சி விட்டா என்ன தெரியுமா, இப்போ நம்மளாம் என்ன பண்ணோம், பிகாஸ் யூ பிலீவ் இன் அ காட், பிகாஸ் யூ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், வி லிவ் அண்ட் வி ஃபாலோ சர்டன் ரூல்ஸ். ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த இல்லை, இவங்களுக்கு வந்து ஆண்டவர்னு யாரும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் இவங்க என்ன திரும்ப நடந்துப்பாங்க, எதுவும் இல்லாத மாதிரி நடந்துப்பாங்க. அப்போ என்னாகும், அவங்களோட உண்மையான இதயத்தை அந்த டிராஃபிக் லைட்டு அவங்க உண்மையான இதயத்துக்கு எதுவும் இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹார்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரோட் ஆகும். their heart will slowly corrupt. அதான் டோட்டல் டிப்ராவிட்டி. நம்ம இதயத்தை அந்த கைட் லைட், அந்த டிராஃபிக் லைட் இல்லாமல் விட்டால் இதான் நடக்கும். அதான் இந்த சங்கீதத்தில் சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் டோட்டல் டிப்ராவிட்டி. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. ஒரு சின்ன ப்ரேயரோட. Loving Heavenly Father, thank you for this wonderful devotion that you given to us, Lord. Lord, as you reminded to us, Lord, that you are a wonderful person and a wonderful judge who's always keeping us in check, who's always merciful, and who's always gracious enough to give us the energy and the wisdom to get through our lives, Lord. Lord, thank you for not making us like those unbelievers, and thank you for not making us like those fools who deny you and who reject you, Lord. Thank you for revealing yourself to us, and thank you for giving us the wisdom and grace to accept you as our Savior. All of this in Christ's name I pray.